நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நாம ஐபிஓ டீட்டெயில் பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, சேஷாசாய் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க வந்து பாம்பே ஹெட் குவார்ட்டர்ஸ வச்சு இந்தியா ஃபுல்லா வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய சர்வீஸ் எது ரிலேட்டடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்லயுமே கிரெடிட் கார்டு, அப்புறம் டெபிட் கார்டு செக்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிசினஸ் வந்து இவங்க வந்து பேங்க் வந்து செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த மாரி விஷயங்கள் செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு 862 பேர் வரைக்கும் பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு 30 நகரங்கள்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தான் வளர்ந்து வரும் ஒரு கம்பெனின்ற ஒரு காரணத்தினால, அவங்க கம்பெனி வந்து மேலும் கொஞ்சம் பிசினஸ பெருசாக்குறதுக்காக, அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக இந்த ஐபிஓ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. அதாவது செப்டம்பர் 23ல தான் வந்து ஓப்பன் ஆகுது. குளோஸ் ஆகுறது வந்து 25ஆம் தேதி. வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு 5 மணியோட குளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றத நம்ம இந்த கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். எங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 10 குடுத்துருக்காங்க. எங்களோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 423. அதாவது ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 402லேருந்து அப்ளை பண்ணலாம் ஐபிஓல. ஆனா நம்ம ரூ. 402க்கு அப்ளை பண்ணா அது கிடைக்காது. அதனால எப்பவுமே அப்ளை பண்றப்ப பிரைஸ் பேண்ட் வந்து ஹையர் பிரைஸ் பேண்ட் என்ன வச்சிருக்காங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பைட் பண்றது தான் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு லாட்ல பார்த்தீங்கன்னா 35 ஷேர் இருக்கும். 35 ஷேர் இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ரீட்டெயிலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லாட் அப்ளை பண்ணா ரூ. 14,805 ஆகும். நம்ம ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் அதிகபட்சம் எவ்வளோ வந்து நம்ம இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, 13 லாட் வாங்கலாம். 13 லாட் வாங்குனா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 காலி. ஒரு சிலர் டவுட் கேட்கலாம். நம்ம ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு ஃபுல் லாட்டும் அப்ளை பண்ணா தான் நமக்கு ஐபிஓ கிடைக்குமா ப்ரோ? அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நானும் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கேன். 2 லாட், 3 லாட் அப்படி அப்ளை பண்ணா கூட நமக்கு கண்டிப்பா ஐபிஓ அலாட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஃபுல்லா 13 லாட் இந்த இந்த ஐபிஓ எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபுல்லா லாட் அப்ளை பண்ணியும் ஐபிஓ அலாட் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து ஃபுல்லா ரூ. 2,00,000 தான் அப்ளை பண்ணணுமான்னா, கண்டிப்பா இல்ல. இது ஒரு டவுட்டுக்காக நண்பர் கேட்டிருந்தாரு. அதனால இந்த விஷயத்த வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான நியூஸு. இவங்களுடைய ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாம பார்க்கலாம். இவங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா, இயர்லி பாருங்கன்னா, அப்படியே நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 2023ல ரூ. 780 கோடியா இருந்தது. அடுத்து 988 கோடி ஆகி, இப்ப மார்ச் மாசம் 2025ல 1,100 கோடி அளவுக்கு இவங்களோட அசெட் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பாருங்க 108 கோடியா இருந்துச்சு. அடுத்து 169 கோடியா இருந்துச்சு. இப்ப பாருங்க 222 கோடி. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. நெட் வொர்த்தும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. கடன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா அதிகரிக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து ஒரு 30 கோடி, 20 கோடி தான் கடன் வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால கடன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இல்ல. ஏன்னா டெப்ட் ரேஷியோ வந்து கீழ இருக்குது. நான் அத வந்து நண்பர்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆர்ஓஇ, ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கு. 20க்கு மேல இருந்தாலே நல்ல ஒரு விஷயம் தான். இவங்களுக்கு வந்து 30க்கு மேல இருக்கு. பார்த்தீங்கன்னா, டெட் ரேஷியோ வந்து ரொம்பலாம் இல்ல. 0.3 தான். வந்து ஓரளவு பரவாயில்லாம விஷயம்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. இவங்க வந்து 40 ஒரு ரூ. 35 30 தான் ஒர்த்தான இதுல காட்டுறது. ரூ. 35 30 தான் இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்தானது. இது ரூ. 420 ஐபிஓ போடுறாங்கன்னு காட்டுறாங்க. இந்த வகையில பார்க்கும்போது இது ஓவர் பிரீமியமா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்க வந்து பாம்பேய ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இப்போதைக்கு எவ்வளோல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில நெறையா கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் இருக்கு. நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்குது சேஷசாய். இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 21% அளவுக்கு தோராயமா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. இப்போ மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் இன்னும் பாசிட்டிவாவே இருந்துச்சுன்னா, நிஃப்டிய சொல்றேன். பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில இந்த 20%ங்கிறது கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேள மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லன்னா, இது குறைஞ்சு ஒரு 10லேருந்து 15% சரிவடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுக்கு இப்ப இதில அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டா, என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்டின்னா, நீங்க வந்து இது லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் இத அப்ளை பண்றதா இருந்தா, லாங் டெர்ம்க்கு இல்லாம லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் நான் லிஸ்ட் ஆச்சுன்னா ப்ரோ எனக்கு கிடைச்சதுன்னா, அப்பவே நான் குடுத்துட்டு வெளிய வந்துருவேன். அப்டிங்கிற மாரி இது தோணுச்சுன்னா, இத கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். பண்ணிட்டு உங்களுக்கு லாட் அலாட் ஆச்சுன்னா, உடனே குடுத்துட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துர்றது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான கம்பெனி இல்ல. அதாவது லாங் டெர்ம்க்கு தற்சமயத்துல. இது வளர்ந்து பெருசா வந்தா அத அப்ப பார்த்துக்கலாம். தற்சமயத்துக்கு வந்து இதுல லிஸ்டிங் கெயின்க்காக மட்டும் தான் இத வந்து நான் வந்து இத வந்து கன்சிடர் பண்ண முடியும்.
நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ரிலேட்டடான நியூஸ் பார்க்குறதுக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் போடுறேன் நண்பர்களே. நன்றி.